அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக ஜெஸ்ஸி அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் இத்தலத்திற்கு மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். உங்களுடைய இன்றைய சிறப்பு தலைப்பாக அம்மா பேச வந்துள்ளார். ஸோ உங்களுடைய ஸ்பீச் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா. மிக்க நன்றிகள்மா. வாழ்க வளமுடன்மா. வணக்கம், நான் டாக்டர் ஜெஸ்ஸி எம்டி சித்தா. இன்னைக்கு நம்ம சொரியாசிஸ் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி சொரியாசிஸ் பத்தி எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த நோயை பத்தி நிறைய டவுட் இருக்கலாம். அவங்களும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப நாள் இந்த நோய் இருந்துட்டு இருந்து சீசன் டைம்ல மட்டும் வரலாம். அது எதனால வருது, என்னென்ன மெடிசின் எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இதை சித்த மருத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா காலாஞ்சகப்படைன்னு சொல்லுவாங்க. தோல் தடிப்பு நோய், செதில் உதிர்தல் நோய், அதாவது அதோட சிம்டம்ஸ் வச்சு அதுக்கு நேம் கொடுத்திருக்காங்க. தோல் தடிப்பு நோய் அப்படின்னா ஸ்கின்ல பாத்தீங்கன்னா நிறைய ரவுண்ட் ஷேப்ல லீஷியனை உண்டு பண்ணும். செதில் உதிர் நோய் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஸ்கின் உதிர்றதுனால அந்த பேரு. காலாஞ்சகப்படை அப்படின்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்கின்ல இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டு இதுக்கு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோய் நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கிறதுனாலதான் உண்டாகுது. நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இது மூணுமே அதனுடைய அளவுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வாதம் மட்டும் நம்ம உடம்புல அதிகமாகும் போது இந்த நோய் வரலாம். வாதத்துடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாதத்தை காற்றுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. காற்றுனா அதோட தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கும், வறட்சியை உண்டு பண்ணும், வெப்பத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நல்ல தீ எரிஞ்சிட்டு இருக்கு, பித்த குற்றம் அதிகமா இருக்குன்னா இந்த வாதமும் சேர்ந்துருச்சுன்னா அந்த தீயை இன்னும் அதிகமா பரவிவிடும். அதே மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த வாதம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா நம்ம அதை இன்னொரு வீடியோல வாத பித்த கபத்தை பத்தி பார்க்கலாம். இந்த வாதத்தினாலதான் இந்த காலாஞ்சகப்படை உண்டாகுது. சொரியாசிஸ் பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ரொம்பவுமே மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க. ஏன் அப்படின்னா பொதுவில் நம்மளுடைய ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகி இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நோய் இருக்கு, நம்மளை யாரும் தொட மாட்டாங்க, கை கொடுக்கறதுக்கு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க உடல் அளவுல மாத்திரம் இல்லாம மன அளவுலையும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த நோய் வந்தவங்களுக்கு தான் அதோடைய பாதிப்பு தெரியும். இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவத்துல இதற்கான மருத்துவ முறைகள் என்னன்னு பார்க்கலாம். 100% சித்த மருத்துவத்துல இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு. எப்படி அப்படின்னா, நார்மலா இந்த நோயை பத்தி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா காலாஞ்சகப்படையையும் கரப்பானையுமே கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டிசீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். சொரியாசிஸ் வேற, எக்ஸிமா அப்படிங்கிறது வேற. சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு அதுல இருக்கக்கூடிய நீர் கொப்புளங்கள் இருந்தாலும் அதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு கிருமியுமே இருக்காது. ஆனா எக்ஸிமா அப்படிங்கிறது வேற. அது அரிப்பு எடுத்துட்டே இருக்கிற இடத்துல திரும்ப திரும்ப பரவிக்கிட்டே போகும் ஒரு பிளாக் கலர்ல. ஆனா சொரியாசிஸ் அப்படி கிடையாது. இதனுடைய சிம்டம்ஸே வேறையா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சொரியாசிஸ்னா என்ன, எக்ஸிமானா என்ன, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்ன, வேற ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்டா நீங்க பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும் என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மக்கள் தொகையில ஒரு 2% பீப்புள் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த நோய் ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவுறது கிடையாது. இதோடைய முக்கிய ஒரு காரணம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதுவாவே உடம்புல வர்றது இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவும் அப்படின்னு சொன்னா அது பரவாது. அவங்களுக்குள்ளேயே அந்த இம்யூன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய மாறுபாடுகள்னால வருது. இந்த ஸ்கின் டிசார்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னை மாத்திரம் இல்ல, மியூக்கஸ் மெம்பரேனை பாதிக்கும். அதாவது நம்மளுடைய ஸ்கின் லேயர்ல இருக்கக்கூடிய டெர்மிஸ், எபிடெர்மிஸ் அதை தாண்டி மியூக்கஸ் மெம்பரேன் வரைக்கும் போய் பாதிக்கும். மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்ல இருக்கிறவங்க தான். நான் முதல்ல சொன்னேன் இந்த நோய் வரவங்க வாத குற்றத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எப்பவுமே நிறைய தண்ணி குடிக்கணும். இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கணும்னா நிறைய ஃப்ரூட்ஸ், அப்புறமா நெய், பால், இந்த மாதிரி நெய்ப்பு தன்மை உள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கொள்ளணும்.
அதுக்கப்புறம் இந்த சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மருந்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து என்னன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியறதுல அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா காயின் ஷேப்ல லீஷன் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காயின் சைஸ்ல வந்து ரவுண்டா ஒரு பேச்சஸ் இருக்கும். அதை வந்து நீங்க அப்படியே உரிச்சீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லயே வந்து அந்த செதில் வந்து அப்படியே உதிரும். உடம்புல இருந்து அப்படியே செதில் வந்து உதிரும். நார்மலா எல்லாருக்குமே வந்து நம்ம உடம்புல இருந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த மேல இருக்கக்கூடிய லேயர்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து டெத் ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா உதிர்ந்து போகும். அது வந்து நமக்கு தெரியாது. ஆனா இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த செதில் வந்து உதிர்றது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சில்வரி கலர்ல இருக்கும். அதாவது சில்வர் கலர்ல அப்படியே உறிஞ்சி வர மாதிரி இருக்கும். அந்த உறிஞ்சி வரக்கூடிய இடத்துல சென்டர் பிளேஸ்ல வந்து ஒரு பின் பாயிண்ட் அளவுக்கு ப்ளீடிங் இருக்கும். அது வந்து பின் பாயிண்ட் ப்ளீடிங் சிம்டம்ஸ் வந்து சொல்லுவோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இச்சிங் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது இல்லாமலும் இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்வெட் ஆகுற டைம்ல வந்து இன்னும் அதிகமா நிறைய பேருக்கு இச்சிங் இருக்கும். அப்புறம் 70% ஆஃப் பீப்புள் வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த சோரியாசிஸ் வந்து ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கு. அவங்க அதை வந்து கவனிக்காம முறைப்படியான மருந்து எடுக்காம இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கை கால் மூட்டுகள்ல வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வருது. இதுல இருக்கக்கூடிய அந்த சீல் கொப்பளங்கள்ல நான் முதல்ல சொன்னேன், கிருமி எதுவுமே இருக்காது, கிளியரா இருக்கும். சிலருக்கு வந்து நாள்பட்டு இருக்கும்போது அவங்களுடைய நெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நகத்துல வந்து சின்ன சின்ன குழி விழுந்த மாதிரி கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்கும். சொரியாசிஸ் பேஷண்ட் வந்து நீங்க பார்த்தா தெரியும். நிறைய பேருக்கு முதுகுல இருக்கலாம், கை கால்கள்ல இருக்கலாம், தலையில, அப்புறம் காதுக்கு பின்னாடி, உள்ளங்கைகள்ல, இந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய பிளேசஸ் பொறுத்து சிம்டம்ஸும் வந்து வேறையா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத ஒரு நோய். இதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உயிருக்கான ஆபத்து வராது. ஆனா இதனால அவங்களுக்கு மன வருத்தம் தான் அதிகமாகும். ஏன்னா வந்து ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்கள வந்து இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்னா அவங்கள வந்து ஒரு மாதிரி தான் பார்க்கும். ஒருவேளை நமக்கு அது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருப்பாங்க. அதனாலே அவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின் வந்து எப்படி இருக்கணும்னா ஒண்ணு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடாது. அதாவது மெடிசின் வந்து ரொம்ப ஹெவியா கொடுக்க கூடாது. அதாவது சடனா தீரணும் அப்படிங்கிறதுக்காக பர்பம் செந்தூரம் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பீடா ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி நிறைய மருந்தும் கொடுக்க கூடாது. அதாவது அவங்க நிறைய மருந்து எடுத்துக்க கூடாது. ரொம்ப ஸ்பீடா ஆகணும்னு சொல்லி ரொம்ப கடுமையான மெடிசின்ஸ் வந்து அவங்க எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த டியூரேஷன் டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து அது வந்து 1 இயரா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பல வருஷங்கள் இருந்துட்டு இருக்கலாம். அப்ப வந்து அவங்களுக்கு மெடிசின் வந்து ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு லேட் ஆகும். இப்ப கொஞ்ச நாள் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு இமீடியட்டா நம்ம மெடிசின் கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமா கியூர் ஆகலாம். அதனால அந்த நோய் இருக்கக்கூடிய டியூரேஷன் டைமை பொறுத்துதான் ஒவ்வொருத்தருக்கு வந்து கியூர் ஆகும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த வாதத்தை சமப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கழிச்சல் மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும். முன்னாடி எல்லாம் வந்து வயிறை கிளீன் பண்றதுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் குடிப்பாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து வயிறை கிளீன் பண்றதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் முறைப்படி வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து நீர்மலம் போக்கி செய்கை உடைய மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும். இது என்ன பண்ணணும்னா குடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றும், குடலை வந்து சுத்தப்படுத்தும். முக்கியமா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கழிவுகள் எப்போ தேங்குதோ அப்பதான் அதோடைய ரிஃப்ளெக்ஷனா வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அதனுடைய பாதிப்பு வந்து தெரியும். அப்ப அந்த கழிவு நீக்க உறுப்பு முக்கியமா வந்து கிட்னி தான். இது வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து வரும். அப்போ தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து கிளீன் பண்றதுல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா தண்ணி தான். நம்ம வந்து உடலுக்கு தேவையான அளவு நீர் சத்துள்ள உணவுகளையோ இல்லைன்னா வந்து தண்ணீரோ இல்ல காய்கறிகளோ ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஸ்கின் வந்து பாக்குறதுக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும், அதிகமா வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனே வராது. வாதத்தை சமப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கழிச்சல் மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னுக்கு ஒரு சத்து கொடுக்கணும், அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கணும்.
அடுத்து வந்து கண்டிப்பா ஒரு பிளட் பியூரிஃபையர் எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் போதும் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து படிப்படியா குறையும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்ததா வந்து இன்டர்னலா மெடிசின் எடுத்துக்கணும். முக்கியமா இந்த பேஷண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கும் தேவை, நல்ல தூக்கமும் தேவை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய மெடிசின் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து வாதத்தை சமப்படுத்துறதுக்கு நம்ம கழிச்சல் மருந்துகளை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். கழிச்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்த மருத்துவத்துல சிறந்த மருத்துவ முறைகள் இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப வந்து இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டோ குடலுக்கு எந்த ஒரு பாதிப்போ வரதில்லை. எக்ஸாம்பிள் முருக்கம் விதை மாத்திரை. வாதம் வந்து சமநிலைப்படும். அடுத்ததா நம்மளோட உடம்பு வந்து நம்ம பிளட் பியூரிஃபையரா ஒண்ணு எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க வெளியிலேயே மெடிசின் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அருகம்புல், அதை விட வந்து ஒரு பெஸ்ட் மெடிசின் கிடையாது. அருகம்புல் சாறு, மிளகு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சில அரைச்சி அதை வந்து எடுத்துக்கும் போது இது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு சத்தையும் கொடுக்கும். இருக்கக்கூடிய கழிவுகளை ஈஸியா வந்து வெளியேற்றும். இந்த அருகம்புல் சாறை வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா இந்த வெட்பாலைக்கு வந்து ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இத வந்து பாலை நிலத்துக்கு ஒப்பிட்டு இருப்பாங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இருக்குல்ல, அதுல வந்து பாலை நிலத்துக்கு ஒப்பிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து பயன்படக்கூடிய மெடிசினா இருக்கக்கூடிய வெட்பாலை மெடிசின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா இந்த வெட்பாலை அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி பாட்டுல வந்து வெட்பாலை பூக்களை பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல வந்து இந்த பாலை நிலத்தை வந்து உறுதிப்படுத்துறது பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த பாலை நிலத்துக்கு கம்பேர் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு மெடிசின் வந்து பாத்தீங்கன்னா வெட்பாலை அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த வெட்பாலை ஆயில பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்துல எந்த மெடிசினுக்கு போனாலும் இதை விட ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதுல வந்து சேரக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப கெமிக்கலும் கிடையாது, ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாம இதை அப்ளை பண்ணிட்டு இன்டர்னலா எடுத்துக்கும் போதும் கண்டிப்பா வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணும்போது வெட்பாலை ஆயில் வந்து எப்படி நமக்கு வெளியிலயும் கிடைக்குது, நம்ம அந்த இலைகள் பற்றி தெரிஞ்சுதுன்னா அதை கூட நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வெட்பாலை இலைகளை பறிச்சுட்டு தேங்காய் எண்ணெயில ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு சூரிய புடம் வைக்கணும். அதாவது வெளியில வெயில்ல வச்சு எடுக்கணும். இந்த ஒரு 5 to 6 days நீங்க இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கரு நீல நிறத்துல கிடைக்கும். அந்த இலையில இருக்கக்கூடிய சாறு வந்து எல்லாமே அப்படியே இறங்கி போயிருக்கும். இது வந்து ஹீட் பண்ண வேண்டாம், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து சூரிய புடம் அப்படின்னு சொல்லி பெயர். அதாவது வெயில்ல வச்சு எடுக்கிறது. இந்த மாதிரி எடுத்து அதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில வந்து மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய வெட்பாலை ஆயில் நிறைய வந்து கிடைக்குது. அதுல வந்து துருசு ஆட் பண்ணுவாங்க. அந்த நோய் வந்து சீக்கிரம் கியூர் ஆகணும். காப்பர் சல்பேட் வந்து காப்பர் சல்பேட் அதை ஆட் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா நிறைய பேத்துக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரலாம். சோ அதனால பியூரா நீங்க கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுல வந்து ஒரு 2 சொட்டு வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெட்பாலை ஆயில வந்து 2 சொட்டு, துருசு சேர்க்கப்படாத ஆயில. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, துருசு இல்லாத ஆயில. துருசு இருக்கிறத உள்ள எடுத்துக்க கூடாது, அது வந்து பாய்சன். சோ அதனால அதை வந்து டாக்டர் அட்வைஸ் படி தான் எடுக்கணும். இதோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. ரெண்டாவது என்னன்னா எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து இந்த ஆயில வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய மெடிசின் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை பேஸ் பண்ணி இருக்கலாம். இந்த மருந்துகள் வந்து நிறைய வந்து கிரீம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஜெல் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது. ஆனா வந்து இந்த மெடிசின் மாதிரி ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து எதுவும் கொடுக்காது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றது. அடுத்து நம்ம குளிக்கக்கூடிய பொருட்கள் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய கெமிக்கல் சோப்பு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாம பாசி பயிறு இதை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்காது. அடுத்ததா ஆலோவேரா. இந்த ஆலோவேரா வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடினே சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை உடையதுனால வறட்சி தன்மையுடைய நோய்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
இப்ப வந்து நல்லா வந்து இந்த வெட்பாலை ஆயில் போட்டு பயத்தம் பருப்பு இத போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலா வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். எப்பவுமே வந்து இந்த ஆலோவேராவில வந்து விட்டமின் ஏ இருக்கு, பி இருக்கு, இ இருக்கு. நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஆலோவேராவை எப்பவுமே இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்க மாத்திரம் கிடையாது, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல மருந்து. ஏன்னா நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். அது இன்டர்னலா கூட அவங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து யார் யாரு இந்த நோயினால ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா, ரொம்ப ஒரு யோசிச்சோம்னா இந்த பீடி சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த டாக்ஸின வந்து அவங்க டைரக்டாவே வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து வேற விதத்துல இல்ல, அவங்களாவே வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறவங்களுக்கு பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பத்தியத்தை பத்தி நல்லா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். பத்தியம் அப்படிங்கிறது வந்து அந்த மெடிசின்க்கு அப்படிங்கிறது கிடையாது, நோய்க்கு தான். எப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தா மெடிசின் எடுத்தா வந்து நிறைய பத்தியம் இருக்கணும், அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு சளி பிடிக்குதுன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துக்கிறாதீங்க, தண்ணியை ஹீட் பண்ணி குடிங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து இதை எடுத்து சாப்பிடாதீங்க, உடம்புக்கு வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் அந்த மாதிரியான நீர் காய்கறிகளை அதிகமா எடுத்துக்காதீங்க, குளிர்ந்த காற்றுல வந்து நடக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் உடம்ப வந்து ட்ரை பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணணும். முக்கியமா வந்து இந்த பீடி சிகரெட்டு, அப்புறமா வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருவாடு, அகத்திக்கீரை இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இது வந்து நோய்க்கு தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் ரொம்ப போனோம்னா நிறைய எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறத நீங்க எடுத்துக்கலாம். மைக்ரோபயாலஜி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம் வந்து இதா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ஏத்த மாதிரியான ஃபுட் ஹேபிட் வந்து நமக்கு இருக்கணும். அடுத்ததா முக்கியமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கழிச்சலுக்கான மருந்தை பத்தி பேசணும் இல்லையா, முருக்கம் விதை மாத்திரை. எதுக்காக இந்த நோய்க்கு வந்து கழிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய பாலத்தை எல்லாம் வெளியில தள்ளிடும். பொதுவா வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள ரொம்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க, படபடான்னு பேசுவாங்க, அவங்களுடைய ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், கொஞ்சம் லீனாவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒரு டென்ஷனோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த மெடிசின் கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த தன்மையை வந்து கட்டுப்படுத்தும். முக்கியமா அந்த நோய் வந்ததும் எல்லாரும் வந்து பயந்துட வேண்டாம். ஏன்னா இது வந்து மத்தவங்களால உங்களுக்கு வரல, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தினாலதான் ஒரு சின்ன வேரியேஷன் அதனாலதான் வருது. சோ அதனால இந்த நோயை நினைச்சு வந்து நீங்க ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க தேவையே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோய் வருதுன்னா அதுக்கான மெடிசின் வந்து நம்ம பக்கத்திலே தான் இருக்கும். நீங்க அதனால வந்து ஒரு நோய் வந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க அதற்கான முயற்சி எடுக்கணுமே தவிர அந்த இடத்துல நின்றக்கூடாது. ஏன்னா இது வந்து சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அற்புதமான மெடிசின்ஸ் இருக்கு, ஃபுல்லா கியூர் ஆனவங்களும் இருக்காங்க. சோ அதனால யாரும் பயப்பட வேண்டாம். நிறைய பெண் குழந்தைங்களை நான் பாக்குறேன், அந்த சின்ன வயசுல வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த நோயினால இது பண்ணி அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கான்பிடன்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிரும். எனக்கு மட்டும் ஏன் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த ஒரு நோயும் நமக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி கிடையாது. அதுல இருந்து நம்ம வந்து மாறுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி இருக்கும். அதுதான் இந்த மருத்துவ முறை. கண்டிப்பா வந்து இந்த மருத்துவ முறையை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இந்த நோயில இருந்து ஈஸியா விடுபட முடியும். இன்னும் வந்து சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறவங்களே நிறைய இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா மருத்துவ முறைகளுக்கும் போயிட்டு கடைசியா தான் வருவாங்க. நாங்க மெடிசின் சாப்பிட்டேன் சரியாகல, இங்க மெடிசின் சாப்பிட்டேன் சரியாகல, திரும்பவும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு கடைசியா அதோடைய தீவிர நிலைமை, அதாவது ரொம்ப வருஷம் இருந்து இந்த கை கால்கள் எல்லாம் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வரவங்க இருக்காங்க. சோ அதனால நோய் வந்து எல்லா மருத்துவ முறைகளும் வந்து ஒரே ஒரு நோக்கம்தான், அந்த நோயை வந்து தீர்க்கிறது அப்படிங்கிறது தான். சோ அதனால இந்த நோயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சித்த மருத்துவத்தை நீங்க ஃபர்ஸ்டே வந்து போறது ரொம்ப நல்லது.
ஏன்னா வந்து அவங்க இன்டர்னலா கொடுக்கக்கூடிய மெடிசினா இருக்கட்டும், எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய மெடிசினா இருக்கட்டும், அந்த மெடிசின் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற விதமா இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கம், எப்படி வந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் சொல்றது எல்லாமே இது வந்து பெஸ்ட். ஏன்னா இவங்களோட மெடிசினை ரொம்ப பெருமையா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் இதை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். யாராவது ஒருத்தங்களுக்கு அது பிரயோஜனமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து இந்த சீசன் டைம்ல மட்டும் கியூர் ஆயிரும், மறுபடியும் வரும். அவங்களுடைய உடம்புல வந்து இப்ப பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு காதுக்கு பின்னாடியோ தலையிலையோ இந்த பொடுகு மாதிரி உதிர்றதோ அது வந்து மத்தவங்க முன்னாடி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கும். சோ அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பா வந்து இந்த மருத்துவ முறைகள்ல வந்து தீர்வு இருக்கு. அதனால பயந்துக்காம இந்த சொரியாசிஸ்க்கான மருத்துவ முறைகளை வந்து சித்த மருத்துவத்துல மேற்கொள்ளுங்க. இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து கியூர் ஆகும். தேங்க்யூ சார். எனி கொஸ்டின்ஸ்? தேங்க்யூ மேம். இப்போ வந்துட்டுங்க மேம், எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க. இப்போ வந்து சொல்லுங்க. அந்த சொரியாசிஸ் வந்து மேம் அந்த பிளாக்கா வருதுன்னு சொன்னீங்க இல்லைங்க மேம்? எக்ஸிமாவா? ஆமாங்க மேம். சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உடம்பு ஃபுல்லா பரவுது இல்லைங்க மேம்? அதுக்கு வந்துட்டு என்னங்க மேம் ட்ரீட்மெண்ட் அதுக்கு? சொரியாசிஸ்க்கு நான் வந்து ஃபுல்லா சொன்னேன். எக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ணிட்டீங்களா? ஏன்னா அந்த பிளாக்கா இருக்கிறது வந்து அரிப்பு எடுத்துச்சுன்னா அந்த தண்ணி எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் அது வந்து பரவும். அது வந்து எக்ஸிமா. இது வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பா வந்து பரவும். இதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல கரப்பான் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசின் இருக்கும். சீமை அகத்தி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிப்பு அப்புறம் அந்த வந்து பிளாக்கா இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நல்லா வந்து கியூர் பண்ணும். இவங்களும் வந்து இன்டர்னலா எடுத்துக்கும் போது கொஞ்சம் மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட், ஆயில் எல்லாமே வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது ஈஸியா வந்து கியூர் பண்ணலாம். கரப்பான் தைலம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுடலாங்க மேம். திருநாவுக்கரசு ஐயா, கேள்விகள் இருந்தா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்க ஐயா. ஹென்றி ஆண்டனி கிரேசி அம்மா இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. உஷாமா மேம் வணக்கம் மேம். நல்லா இருந்துச்சு கிளாஸ், தெளிவாகவும் இருந்துச்சு, புரியக்கூடியதுல இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிமா, நன்றி. சொரியாசிஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு? ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல அப்புறம் நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதை பத்தி தெளிவான விளக்கம்லாம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் அதுக்கான பதில் வந்து சொல்றேன். உஷா மேம் பேசுங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எனக்குமே அந்த எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கு மேம் கால்ல. ஓகே. நல்லெண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா அரிக்கும். அந்த இடமே ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன மேம் அந்த கரப்பான் உள்ளங்கையும் அந்த மாதிரி அரிக்குது மேம். அதான் நீங்க எந்த இடத்துல எல்லாம் வந்து நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, எந்த இடத்துல எல்லாம் நீங்க கையால வந்து சொரியறீங்களோ அந்த இடத்துல அந்த தண்ணி மாதிரி ஒண்ணு வரும், கவனிச்சிருக்கீங்களா? அந்த அதுல வந்து சின்னமா நீர் வடியும். இப்போ சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து எந்த ஒரு கிருமியும் இருக்காது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை சொரிஞ்சுட்டு இன்னொரு இடத்துல அந்த கையை வச்சு சொரிஞ்சீங்கன்னா அங்கேயும் வரும். இது ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சோ என்ன பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸையுமே வந்து நீங்க தனியா தான் பயன்படுத்தணும். சோப் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கரப்பான் தைலம் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்றதுக்கு. அதுவும் இல்லாம இன்டர்னலா வந்து கொஞ்சம் மெடிசின் எடுத்துக்கும் போது ஈஸியா கியூர் ஆகும். ஓகே மேம். மேடம் தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு நிமிஷம் சங்கீதா பேசிக்கோங்க. ஆக்சுவலா வந்து சோரியாசிஸை பத்தி நிறைய விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பர்சனலா. ஆக்சுவலா வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து மேடம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அதுக்கேற்ற வந்து சொல்யூஷன், அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட், அதுக்கேற்ற விஷயத்த வந்து டைரக்டா கொடுத்துட்டு ஆன்லைன் வாயில கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு ஸோ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எனிதிங் டவுட் யாருக்குன்னா இருந்தது சோரியாசிஸ் ரிலேட்டட் அப்படின்னா என்னோட நம்பர் 7550250425 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த நம்பர் எல்லாம் ஆஃபீஸ் நம்பர் வேணா,
7538850425 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ 2 நம்பர் நான் கொடுத்துருக்கேன். மேடம் ஆக்சுவலா இன்னைக்கு டாபிக் வந்து சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா வந்து மெசேஜ் வந்து சோரியாசிஸ் எது அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து தெரியாது. ஸ்கின் அலர்ஜி எது, சோரியாசிஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. சோ அந்த டிஃபரெண்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், நிறைய பேத்துக்கு வந்து இச்சிங் இருக்காது சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா எக்ஸிமா அப்படி கிடையாது, நல்லா அரிப்பெடுக்கும். அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ கத்திரிக்காய், நல்லெண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து சேர்க்கும் போது எனக்கு நல்லா அரிப்பெடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே அரிப்பு எடுத்துட்டே இருக்கும். ஆனா சொரியாசிஸ்க்கு வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, ஒரு சில்வரி ஸ்கேல்ஸ் வந்து உடம்புல இருந்து இந்த மீன் வந்து செதில் உதிர்ற மாதிரி சொரியாசிஸ்ல இருக்கும். எக்ஸிமாவில வந்து ஒரு பிளாக் கலர்ல வந்து ஒரு பேச்சஸ் மாதிரி இருக்கும். அவங்க வந்து எங்கெல்லாம் சொரியிறாங்களோ அந்த ஸ்கின் வந்து தடிப்பாகி ஒரு இன்ஃபிளமேஷன் மாதிரி ஆகி அவங்களுக்கு வந்து இன்னும் அதுல இருக்கக்கூடிய தண்ணி வடிஞ்சு அது பட்டு அடுத்தடுத்து பரவிக்கிட்டே போகும். ஆனா சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் அதோட லீஷியன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்தே சுத்தி சுத்தி பெருசாகிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து காதுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அப்படியே இறங்கி தலைக்கு போகலாம், அப்படியே அந்த இடத்த சுத்தியே வந்து அந்த பேச்சஸ் இருக்கும். சொரியாசிஸ்ல வந்து ஒரு நான் மீன் செதில் உதிர்துன்னு சொன்னேன்ல, அந்த செதில் உதிர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு ஊசி எடுத்து குத்துனா ஒரு ரத்தம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். கரப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடியும், அந்த மாதிரி ஒரு லிக்யூட் மாதிரி ஒண்ணு வடியும். இனி ஒண்ணு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த அந்த உதிர்ந்துட்டே இருக்கிறதுனால அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். எக்ஸிமா பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஒரு எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்க டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எக்ஸிமா பேஷண்ட்டுக்கும் இந்த கால் பண்றவங்களுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு டவுட்ல அவங்க சொல்லும் போது எனக்கு அந்த பிக்சர் பார்த்தாதான் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து சொரியாசிஸ் நினைச்சு சொரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கலாம். எக்ஸிமாவை வந்து சொரியாசிஸ் நினைச்சு இப்படி மாத்தி மாத்தி பண்ணும்போது ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்காது. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசீஸ்ல இருக்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இப்போ ஸ்கின் அலர்ஜிக்கும் இப்போ சொரியாசிஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற சிம்டம்ஸ் நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து நீங்க சொல்றது வந்து பெரிய லெவல்ல இருக்கு. சிம்டம்ஸ் வந்து பேசிக், இப்போ சின்னதா இருக்கிறதே நம்ம கண்டுபிடிக்கணும். சின்னதா எப்படி ஒரு டாட் மாதிரி இருக்கும்போது கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சிம்டம்ஸ் இருக்கு? இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து இப்ப ஏதாவது ஒரு நோய்னா ஆரம்பத்திலே வந்து காட்டும் இல்லையா? இப்போ வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிமா வந்து ஆரம்பிச்சு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்னதா ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பேச்சஸா தான் இருக்கும். அந்த டைம்லயே வந்து நம்ம மெடிசின் ஸ்டார்ட் பண்ணிடணும். சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உடம்புல வருது அப்படின்னா ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க கூடாது. அது அடுத்தடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னு அப்புறமா மியூக்கஸ் மெம்பரேன் நம்ம தோலுக்கு அடியில இருக்க பகுதி வரைக்கும் பாதிப்படைஞ்சிரும். ஸோ அதனால ஆரம்பத்துல எந்த ஸ்கின் டிசார்டரை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல நம்ம பார்த்து உடனே வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் நம்ம மெடிசன் எடுத்துக்க தேவையில்லை. ரொம்ப நாள் வந்து நம்ம அதுக்கு வந்து ஸ்டீராய்டை கொடுத்து கொடுத்து சப்ரஸ் பண்ணி நம்ம தோலுக்கு கீழே வச்சுட்டே இருந்தோம்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் தீர்ந்ததும் மறுபடியும் அது மேல எழும்பும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சொரியாசிஸும் எக்ஸிமாவும் பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவம் எடுத்துக்கும் போது ஆரம்பத்துல உள்ள அமுங்கி இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் வந்து வெளியே காட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியில தள்ளிடும். சோ அதனால பயந்துக்க வேண்டாம். ஆரம்பத்துல அப்படி இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் அப்புறம் அந்த நோய்க்கான தன்மையே உடம்ப விட்டு நீங்கிரும். ஆனா வந்து அதே நம்ம வந்து வேற மருந்து போட்டு அமுக்கி அமுக்கி தோலுக்கு மேல மட்டும் மருந்து பூசிட்டு இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து மியூக்கஸ் மெம்பரைன் வரைக்கும் பாதிச்சிருக்குதுன்னா ஃபுல்லா கியூர் பண்ணணும். அதுக்கான மெடிசின் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த விதத்துல சித்த மருத்துவம் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ப்ரிகாஷன் எப்படி மேடம் இது வராம தடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ஃபுட் எடுக்கலாம்? வராம தடுக்கணும்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் ஒரே ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, இது வந்து பரம்பரையா வருது, ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆராய்ச்சிகள் போனாலும்
என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல வந்து வாதம் அதிகமாகிறதுனாலதான் வருது. சோ நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கழிச்சல் மருந்துகளை எடுத்துக்கணும். அடுத்து வந்து குடலை வந்து எப்பவுமே வந்து சுத்தமா வச்சுக்கணும். இப்ப கழிச்சல் மருந்துகள் வந்து எடுத்துக்கிறத விட நீங்க வந்து கடுக்காய் பொடியை வந்து நைட்டு தூங்கும் போது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து குடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றும். அப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கும், டெய்லி வந்து ஒரு 2 டைமாவது வந்து மோஷன் போகக்கூடிய ஹேபிட் இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆரம்பத்திலே வந்து இதை சரி செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குடல்ல இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். வாதத்தை வந்து சமப்படுத்துறதுக்கு வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இப்ப வந்து வாதம் அப்படிங்கறத வந்து நம்ம காற்றுக்கு இது பண்ணிடும். உஷ்ணத்தை வந்து உஷ்ணம் அப்படிங்கறது வந்து தீய வந்து நம்ம பித்தத்துக்கு இதா சொல்றோம். கபம் அப்படிங்கிறது வந்து தண்ணீர், அதாவது நீர் தன்மையை வந்து சொல்றோம். இப்போ இந்த காற்று வந்து தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகமா பண்ணும்போது என்ன ஆகும்னா தீ இன்னும் வேகமா பரவும் இல்லையா? அந்த மாதிரி இடம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும்னா வாதத்தை வந்து கம்மி பண்ணணும். வாதத்தை வந்து குறைக்கக்கூடிய வேலையை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா பித்தமும் கபமும் தன்னிலையா இருக்கும். சோ அதனாலதான் வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை அதிகமா வந்து எடுத்துக்க கூடாது. இப்ப வந்து நம்ம ஸ்கின் ஏற்கனவே ட்ரை ஸ்கின்னா இருக்கு, அப்படி இருக்கும்போது இன்னும் உடம்புல வந்து ஹீட்டை அதிகப்படுத்துறதான உணவுகளை எடுத்துக்க கூடாது. அதாவது முட்டை, அப்புறமா வந்து இந்த நான்வெஜ்ல வந்து சிக்கன், இந்த மாதிரி ஹீட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவை வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. உடம்ப வந்து குளிர்ச்சி தன்மையாவே எப்பவும் வச்சுக்கணும் அப்படின்னா இப்பெல்லாம் இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி லெமன் இதெல்லாம் போட்டு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை போக்குறதுக்கு வந்து டீடாக்சிஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நெய் கண்டிப்பா உணவுல அதிகமா வந்து சேர்த்துக்கணும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு வந்து கண்டிப்பா ஆலோவேரா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நெய், பால் பொருட்கள், பன்னீர், இந்த மாதிரி எப்பவுமே ஒரு நெய்ப்பு தன்மையோட நம்மளுடைய ஸ்கின் இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே லைன் நகத்தை வச்சு இழுத்தோம்னா அப்படியே வந்து வெள்ளை கலர்ல ஒரு லைன் விழும். அந்த அளவுக்கு அவங்க ஸ்கின் வந்து ட்ரையா வச்சிருப்பாங்க, உதடெல்லாம் காஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாம நிறைய தண்ணி குடிங்க. எப்பவுமே உங்களுடைய உடல் வந்து நீரேற்றத்துடன் இருந்துச்சுனாலே நிறைய டிசீஸ் வந்து வராம தடுக்க முடியும். இனி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டுல வந்து ஒரு சில ஹேபிட் வந்து இது வந்து சொரியாசிஸ்க்கு மாத்திரம் கிடையாது, நிறைய நோய்களை வந்து நீங்க இன்வைட் பண்றீங்கன்னா அது வந்து நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம வீடுகள்ல இப்பெல்லாம் வந்து யாருமே வந்து மசாலா பொடியோ இல்ல மஞ்சளோ மிளகோ இல்ல சாம்பாருக்கான பொடியோ எதையுமே வீட்டுல வந்து அரைச்சி யூஸ் பண்றது கிடையாது. மாவு வரைக்கும் வெளியில தான் வாங்குறோம். ரெண்டாவது, அடிக்கடி வந்து ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறோம். மூணாவது, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 லிட்டருக்கு வந்து அதிகமா தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன், தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது வந்து இல்லையா, நைட்டு ஃபுல்லா வந்து போன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னாலும் யோசிக்கணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங் அப்படிங்கிறது வந்து அது நல்ல விஷயத்த நீங்க திங்க் பண்றீங்களா, இல்ல ஏதாவது ஒரே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சுக்கோங்க. இதுல வந்து எல்லாமே நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல இதுல எல்லாத்துலயுமே எனக்கு குறை இருக்கு, நான் வெளியில தான் வாங்கி சாப்பிடுறேன், மசாலாலாம் வெளியில தான் இது பண்றேன், ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது இல்ல, பழங்கள் நிறைய சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய டிசீஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த டயபெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு இல்லாம தான் இந்த நோய் வருதுன்னு சொல்றோம். அதையும் தாண்டி நம்ம வெளியில சாப்பிடுறோம். இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நோய் வராம தடுக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். சோ அதனால அது எதனால வருதுன்னு சொல்லிட்டு அது வந்து அன்னோன் காஸ், அதுக்கு வந்து காரணமே கிடையாது. சோ அதனால அது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்து தான் வரும். அதனால ஒருத்தங்களுக்கு வந்ததுனால அவங்கள வந்து இவங்களுக்கு இதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும். ஆனா மத்த டிசீஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. எனி டவுட்? டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம். ஆக்சுவலா நானே ஒரே ஒரு क्वेश्चन கேட்கற மாதிரி இருக்கு. திருநாவுக்கரசு சார். ஐயா வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
மேடம் இப்போ இந்த வாதம் அப்படின்றது காற்று தானே, ஆமா. பித்தம்ன்றது சூடு ஆ, இல்லைங்களா? ஆமா. இப்ப வாதம் அப்படின்றது காற்று. இந்த காற்று அதனால எப்படி பாதிப்பு வரும்ன்றீங்க? ஸ்கின்லயா? ஸ்கின்ல தான். வாதம் வந்து நம்ம உடம்புல அதிகமாகும் போது ட்ரைனஸ் தானே கொடுக்கும். ட்ரைனஸ் நம்முடைய ஸ்கின் வறட்சியை தானே உண்டு பண்ணும். சோ அதனாலதான் இந்த டிசீஸ் வரும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பொதுவா காற்று குறைந்தாலே நம்முடைய ஸ்கின்ல வந்து கலர் மாறிடும். சில சில ஓகே மேடம், தேங்க்யூ. ஆக்சுவலா காற்று அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நிறைய இருக்கு. எப்படின்னா வந்து பிராணன், அபானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்செயன் அப்படின்னு சொல்லிட்டு காற்றோட வகைகள் இருக்கு. இதுல பிராணன் அப்படிங்கிறது வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று. ஓகேவா? நான் சொல்லக்கூடிய வாதம் வேற, இந்த காற்று வகைகள் வேற. அதாவது மேல் நோக்கு கால்னு சொல்லுவாங்க. பிராணயாமம் நம்ம இன்ஹால் பண்ணக்கூடியது பிராணன். அபானன் அப்படிங்கிறது வந்து கீழே போகக்கூடிய காற்று. சமானன் அப்படிங்கிறது வந்து எங்கேயும் இப்படி பரவி இருக்கக்கூடிய காற்று. அப்படி இந்த நாகன், கூர்மன், கிருகரன் அந்த மாதிரி கண்ணுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து காற்று வந்து வேறுபடும். ஆனா வாதப்பித்த கபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காற்று அப்படிங்கிறது வந்து ட்ரைனஸ் தான் பிடிக்கும். ட்ரை. மேடம் இப்போ கடுக்காத்தூள் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க இரவுல. அதோட திரிபலா சூரணம் நல்லதுன்னு பேப்பர்ல பார்த்தேன். ரெண்டுமே வந்து அதோடைய கடுக்காயும் சரி திரிபலாவும் சரி. திரிபலாவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து துவர்ப்பு சுவை இருக்கு. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூணுமே இருக்கு. அதுலயும் கடுக்காய் இருக்கு. இந்த கடுக்காய் அப்படிங்கிறது வந்து 6 சுவை இருக்கக்கூடிய ஒரே மூலிகை கடுக்காய் தான். இது என்ன பண்ணும்னா குடல்ல இருக்கக்கூடிய அந்த மலத்தை மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்னு இருக்கும்ல. இப்ப வந்து ஒரு தண்ணி டியூப்ல வந்து தண்ணி மட்டும் போயிட்டு இருக்குது. சோ அதுல சுத்தி இருக்கக்கூடிய பாசியையும் சேர்த்து வெளியில தள்ளணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஏதாவது வந்து நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த குடல்ல இருக்கக்கூடிய கேஸ், அப்புறம் கழிவுகள், கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து கிளீனா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இதுவும் எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி திரிபலாவும் எடுத்துக்கலாம். நிலவாகை சூரணம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இது மூணுக்குமே வந்து ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவை வந்து வெளியேற்றுறதுதான். மேடம் அது திரிபலா தினசரி எடுத்துக்கலாங்களா இரவுல? கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். அதுல என்ன இருக்கு? கடுக்காய் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, தாண்டிக்காய் இருக்கு. நெல்லிக்காயை டெய்லி எடுத்துக்கும் போது வந்து என்னைக்குமே வந்து இளமையா இருக்கலாம். நோய் வந்து நம்மள அணுகாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, கற்ப மருந்து. சோ கடுக்காயும் வந்து கற்ப மருந்தா யூஸ் பண்ணலாம். தாண்டிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு துவர்ப்பு சுவையுடைய ஒரு பொருள் தான். சோ அதனால இதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். நீங்க வந்து பயந்துக்கலாம் வேண்டாம், கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாம். அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நன்றி மேடம். அதுல அளவு இருக்கா? ஏதோ அளவு அளவு வந்து இப்ப நீங்க உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு இருக்கும்? 65. 65. நீங்க வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஒரு ஒரு டீஸ்பூன்ல வந்து ஒரு பாதி ஸ்பூன் எடுத்துக்கலாம் இரவுல. இரவு. கடுக்காய் பொடி மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஹாட் வாட்டர்ல? ஏன் மேடம் ஹாட் வாட்டர்? அதுதான் வந்து நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு நல்லது. இப்ப வந்து காஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து நல்ல இருமல் இருக்கும். அதுவும் இந்த பனிக்காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வெதுவெதுப்பான தண்ணியில தேனை மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அந்த த்ரோட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு எல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து அதை கொஞ்சம் நல்லா மென்மையாக்கி விடும். சோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த இருமல் சிம்டம்ஸ் வந்து அப்படியே குறையும். அதே மாதிரி நம்ம குடலுக்கும் வந்து அந்த கழிவை வெளியேற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹீட் தேவை. அதுக்காக வெதுவெதுப்பான தண்ணீர்ல குடிச்சா போதும். நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம். மேடம் இப்ப ஏர்லி மார்னிங் கூட எம்டி ஸ்டமக்ல கொஞ்சம் வார்ம் அப் வாட்டர் தான் சாப்பிட சொல்றாங்க.
அது சேம் மெத்தட் தான். இதே நான் இப்ப சொன்னதுதான். நம்ம வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு வெதுவெதுப்பான தன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது வந்து என்ன பண்ணணும்னா நைட்டு ஃபுல்லா ட்ரையா இருக்கும் ஒண்ணு. அடுத்து வந்து நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்திருப்போம். காலையில வந்து நமக்கு எந்த மூவ்மெண்ட்ஸும் இருக்காது. எல்லா ஆர்கன்ஸும் ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது நல்லதுதான். நன்றி மேடம், தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா இருந்தது, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திருநாவுக்கரசு சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து சார் வந்து ஹோமியோபதியில வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். ஆக்சுவலா ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா சூப்பரா நன்றி நன்றி பேசுறீங்க சார். மேடம் கேளுங்க. மேடம், இந்த பொதுவா இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அலோபதியில வந்து அதுக்குன்னு தனியே படிப்பே படிச்சுட்டு அந்த ஸ்கின் டிசீஸ் டாக்டர் அப்படின்னு ஸ்கின் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு வராங்க. ஆனா அது அப்போதைக்கு சரியாகுதே ஒழிய பொதுவா ஸ்கின் டிசீஸ் வந்தா அது நீங்க சொன்னது மூலமா அது முழுவதுமா வெளியேறிடணும். ஆனா இது அலோபதியில வந்து அத கொஞ்சம் அது உள்ள அழுத்துறாங்க, சப்ரஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அலோபதியை வந்து டவுன் பண்ணாதீங்க. ஏன்னா ரெக்கார்டிங் செக்ஷன் வெளியே போகுது. ஏன்னா இது தேவையில்லாத இஷ்யூ ஆகும். இல்ல மெயினா மாற்றுறது வந்து யாரும் மாட்ட மாட்டாங்க, நான் தான் மாட்டுவேன். 2வது மேடம் மாட்டுவாங்க. சோ அதனால முதல்ல பிடிக்கிறது அதெல்லாம் பிடிப்பாங்க. சாரி. ஆக்சுவலா இது ஒரு அவேர்னஸ் கிளாஸ். அலோபதியை வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. எமர்ஜென்சி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தோம்னா அலோபதி போனா ரிசல்ட் உண்டு. நம்ம சித்தால எதுவுமே ரிசல்ட் இல்ல. டக்குன்னு ஒரு அடிப்படுது, ரத்தம் வருது அப்படின்னா அலோபதி ட்ரீட்மெண்ட் போனாலும் ரிசல்ட் உண்டு. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க பாக்குற லைவ்ல. சார் வேற என்ன கொஸ்டின்ஸ் என்ன கேளுங்க சார். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பெரிய நெட்வொர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல. சரி மேடம், சரி சார், நன்றி நன்றி, தேங்க்யூ சார். சாரி சார், டாமினேட் பரவாயில்ல பரவாயில்ல சார். சார் நாம வந்து தவறா எதையுமே சொல்லல. நன்றி சார், நன்றி. ஏன்னா இது வந்து சமூகத்துல போகும்போது இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து மெடிக்கல் டேர்ம்ல நம்ம ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் அது வந்து சென்சிட்டிவா எடுத்துட்டு போயிடுறாங்க. வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம், நம்ம எல்லாமே நன்மைக்குதான். நன்றி சார். அதுதான் அதனாலதான் மேடம் எனக்கு ஃபைனலா பப்ளிக்ல இருந்து ஒரு போல் வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா டிஎன்ஏல இப்போ வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சின்ன வயசுலயே வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஃபேமிலியில வந்து பின்னாடி ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் அது ரேர் சார். சொரியாசிஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது வந்து ஒரு பரம்பரை நோயே கிடையாது. அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய நோய் கிடையாது. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இம்யூன் சிஸ்டத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வர்றதுனால உண்டாகுதான். மோஸ்ட்லி அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபுட்ல வந்து இவங்க இப்போ குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கும் இதுல வந்து ரிசல்ட் இருக்குங்களா? சோரியாசிஸ் இப்போ சின்ன குழந்தைக்கு வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஃபுட்ல வந்து ஆல்டர் பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியுமா? அவங்களுக்கு வந்து ஃபுட்ல எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கண்டிப்பா வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஆரஞ்சு, லெமனு, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அப்புறமா வந்து இந்த ப்ரக்கோலி, அப்புறமா ப்ளூபெர்ரி, அந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா விட்டமின் சி ஃபுட்டை வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறமா வந்து இந்த வேர்க்கடலை அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க யாருமே வந்து அதிகமா புளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து அந்த இச்சிங்கை வந்து ஈஸியா அதிகப்படுத்திடும். நம்ம மெடிசின் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் ஃபுட்டு வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா நோய் வந்து கண்டிப்பா கியூர் ஆகுறதுக்கு லேட் ஆகும். அதனால சாப்பாடும் பார்த்துதான் சாப்பிடணும். சங்கீதா, நீங்க என்ன டவுட்னா கேட்கலாமா? எதுவும் டவுட் இல்லைங்க ஐயா, முன்னே கேட்டுட்டேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. மேம் இந்த அருகம்புல் சாறு
சீரகம் மிளகும் சொன்னீங்க. அது வந்து நைட்டு கசாயமா இல்ல காலையில குடிக்கணுமா மேம்? அது சரியா தெரியல. காலையில எம்டி ஸ்டொமக்ல தான் குடிக்கணும். அருகம்புல் வந்து கட்டே கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீங்க மிக்ஸில அரைச்சு நீங்களே யூஸ் பண்ணலாம். அந்த டைம்லயே வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த சாரோடு எடுத்துக்கிறது நல்லது. நீங்க பவுடர் வாங்கி யூஸ் பண்றதை விட காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிறது தான் நல்லது. அப்புறமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த நாங்குநேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏதோ பைரவர் டெம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் அந்த சிலை வந்து ஏதோ நவபாஷாணத்தினால செஞ்சுதான். சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹோலி வாஷ் பண்ணுவாங்கல்ல, அவங்க அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தண்ணீர் வந்து எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொரியாசிஸ்க்கு வந்து மெடிசினா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நம்ம இப்ப பழனியில இருக்கக்கூடிய அந்த முருகன், பழனி முருகன் தானே, அந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய அதுவும் வந்து நவபாஷாணத்தினால செஞ்சது மாதிரி இதையும் அந்த ஹோலி வாஷ வந்து எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணாலும் அதை வந்து உள்ள எடுத்துக்கிட்டாலும் சொரியாசிஸ் வந்து முன்னாடி வந்து கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புக்ல வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அது எந்த அளவுக்கு நடைமுறை பழக்க வழக்கத்துல இருக்குன்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரியும் மருந்துகள் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு மேடம். இயர்லி மார்னிங் போனா கிடைக்கும், பட் வந்து எல்லா டைம் எல்லாம் கிடைக்காது. ஆனா கண்டிப்பா இப்பயும் கொடுத்துட்டு இருக்காங்க, இயர்லி மார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நிறைய விஷயம் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஆனா நவபாஷான சிலையை பத்தி பேசும்போது ஹைலைட் அதுதான். ஆக்சுவலா வந்து அங்க வந்து பழனியில இன்ன வரைக்கும் வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்து பயங்கர ரிசல்ட் இருக்கு. இன்ன வரைக்கும் அது வந்து அந்த அபிஷேக நீருக்காக ஒரு கூட்டமே நிக்குது டெய்லி. ஆமா ஆமா, அது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு அவங்க அந்த மாதிரி சித்தர்கள் பண்ணி வச்சது தானே அந்த சிலை. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அதை வந்து இது பண்ணா வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லி இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. முன்னாடி வந்து நாங்குநேரியில வந்து இந்த சொரியாசிஸ்க்கு வந்து ஸ்பெஷலா வந்து அதுல அந்த அந்த சிலையில இருக்கக்கூடிய ஹோலி வாஷ் வந்து எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணாலே கியூர் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து சித்தர்கள் வந்து முதல்ல நவபாஷாணங்களை வந்து இப்படி கட்டி வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய மருத்துவ முறைகளுக்கு. இது வந்து அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். சடனா வந்து நமக்கு கியூர் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி மெடிசின் தான் செய்ய முடியும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் செய்யவும் முடியறது இல்லை. ஏன்னா அவங்க இருந்த டைமுக்கும் இப்போவுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப வந்து எல்லா மெடிசனையுமே வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு கொண்டு போயிட்டு தான் அடுத்து நம்ம கொண்டு வரணும். ஆனா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். இனி வரக்கூடிய நோய்களுக்கும் அவங்க ஏற்கனவே மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம இந்த கொரோனா டைம்ல வந்து பார்த்திருப்போம் இல்லையா, இந்த சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கண்டுபிடிச்சு என்ன மெடிசின் வந்து தேடுறதுதான் ரிஸ்கே. ஒரு சின்ன கசாயத்திலேயே வேலை முடிச்சோம். கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டே திரும்பி பார்த்தது அந்த கசாயத்துக்கு. ஆனா யாருமே தமிழ்நாடு தான் அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். பட் அது எதுவுமே தெரியாது. இன்னும் வந்து ஏதாவது வந்துருச்சு அப்படின்னாலும் ஏதாவது கண்டுபிடிச்சு அதுக்கான மெடிசின் கண்டிப்பா இருக்கும். அதனால வேற எதுவும் டவுட் சார்? டவுட் வந்து நிறைய டவுட் இருக்கு. பட் இன்னைக்கு எதுனாலும் கேட்டுருங்க, டைம் இருக்கு. ஆக்சுவலா பரவாயில்ல, இன்னைக்கு இந்த செஷனோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி ஓவரா பேசினாலும் நம்மளுக்கு வந்து வளவளன்னு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் செஷன். ஆக்சுவலி வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலி நிறைய விஷயத்த வந்து டோட்டலா வந்து சொல்லி இருந்தீங்க. பட் இப்போ ஸ்கின் அலர்ஜில இப்போ கால் வந்து பிளாக்கிஷா இருக்கு அப்படின்னாலும் சோரியாசிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்ல சார், இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகுது அப்படின்னா ஒண்ணு வந்து ட்ரக் அலர்ஜியா இருக்கலாம். நீங்க ஏதாவது மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அது வந்து ட்ரக் அலர்ஜியா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸிமாவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க, ஏதாவது கடிச்சதா இருக்கலாம், என்ன கடிச்சதுன்னே தெரியாம இருக்கலாம். அதுக்கும் சோரியாசிஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. அலர்ஜின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அலர்ஜி, அதனால கூட நிறைய பேருக்கு வந்து இப்ப ட்ரக் அலர்ஜிலாம் ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னா கால் விரல், கை விரல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த பிளாக்கா மாறும். அந்த ட்ரக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த மாதிரியும் இருக்கு. அதனால ஸ்கின் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஸ்கின்னை பத்தி தனியா படிக்கிறாங்க அப்படின்னாலும் ரொம்ப நுணுக்கமா வந்து ஒன்னொன்னே நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம்னா ரிசல்ட் இருக்காது. தேங்க்யூ. வேற என்ன உஷா மேடம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? நான் முடிச்சுக்கலாமா?
எனி டவுட் இருந்தா மேம் கேட்கலாம். உள்ளங்கையும் அதே மாதிரி அரிப்பு இருக்கு மேம். சொரிஞ்சா அப்படியே தோல் தோலா வந்தா அது என்ன மேம்? அது சொரியாசிஸ் தான். கண்டிப்பா செதில் உதிர்தல் அப்படின்னாலே செதில் உதிர்தல் நோய் சொரியாசிஸோட அதர் நேம். கண்டிப்பா வந்து அது சொரியாசிஸா தான் இருக்கும். ஓகே மேம். ஆனா அது பிளாக் ஆயிடுது மேம். ஆனா அந்த இடத்துல ஏதாவது லைட்டா ப்ளீடிங் ஆகுற மாதிரி இருக்கா? லைட்டா வரும், பிளட் வரும் மேம். ஆமா, அது கண்டிப்பா சொரியாசிஸ் தான். அதனால மெடிசின் எடுத்துக்கணும். ஓகே மேம். அவங்களுக்கு வந்து தண்ணி நல்லா குடிக்கணும் மேம். அப்புறம் நைட்டு வந்து நம்ம கடுக்காய் பொடி இது எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட அந்த உணவு எதுவுமே எடுத்துக்கூடாது அப்படியா உணவு மேம்? எடுத்துக்க கூடாது. அப்புறமா உங்களுடைய உணவுல வந்து நெய், பால் அந்த மாதிரி எப்பவுமே உங்களுடைய ஸ்கின்ன வந்து நமக்கு தெரியும்ல, நமக்கு ஸ்கின் வறட்சியா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு சிலர் காலை பார்த்தா தெரியும். உதட்ட பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். கண்ணு வந்து ரொம்ப ட்ரைனஸா இருக்கும். அந்த மாதிரி ஆக விடாம எப்பவுமே உங்க உடம்ப வந்து நீர்ச்சத்து இருக்கிறது மாதிரியே வச்சுக்கணும். அதுக்குதான் நிறைய தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறதுனாலே பாதி நோயை வந்து நம்ம குணப்படுத்தலாம். ஆக்சுவலா மேடம் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டென்ட் வந்து நம்ம இப்படி எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா கன்சல்டிங் வாங்க. கன்சல்டிங் வந்து ஃபர்தரா உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து, பிளட் ரிப்போர்ட் பார்த்து, அதுக்கப்புறம் நீங்க இருக்கும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆன்லைன் கன்சல்டிங் வாங்க, நிறைய விஷயம் கத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மேடம். ஆக்சுவலா தேங்க்யூ. ஓகே, ஓகே. தேங்க்யூ. அப்படியே லைவ்லயே இருங்க ஒரே நிமிஷம். தேங்க்யூ.